tongue and you speak to them what you wish to speak, Lord. Amen. Okay. Praise the Lord, children. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபெய்த் தான். ஓகே, ஃபெய்த்தோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஆக்சுவலா 1 Corinthians 13:13 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கொரிந்தியர் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஓகே, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, மூணு விஷயம் இருக்குது. இதுல எல்லாமே நிலையா இருக்குது. இதுல வந்து அன்பு தான் கிரேட்டஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த லவ்ன்றது யாரோட லவ்? இது வந்து கடவுளோட லவ். ஓகே, காட்ஸ் லவ் பத்தி சொல்றாங்க. நம்ம லவ் வந்து ஒரு நாள் நம்ம நல்லா பேசுவோம் ஃப்ரெண்டு கிட்ட, அடுத்த நாள் ஒரு ஃபைட் வரும், ஒரு மனஸ்தாபம் வரும், கோச்சிப்போம், மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவோம். அந்த லவ் பத்தி பேசல, கடவுளோட அன்பை பத்தி பேசுறாங்க. நம்பிக்கை எதை பத்தி பேசுறாங்க? கடவுள் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. எதிர்நோக்கம் எந்த எதிர்நோக்கு? கடவுளை கொண்ட ஒரு எதிர்நோக்கு தான். ஓகே, ஆக்சுவலா அந்த எதிர்நோக்கு ரெண்டு டைப்பா இருக்கும். எதிர்நோக்குக்கு இங்கிலீஷ்ல வந்து ஹோப் சொல்லுவாங்க. இப்ப 2 டைப்ஸ் ஆஃப் ஹோப் இருக்குது. ஒன்னு வந்து வேர்ல்ட்லி ஹோப்பு, உலகபூர்ணமான ஒரு எதிர்நோக்கு. இன்னொன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் ஹோப், ஒரு ஸ்கிரிப்சர் மேல வைக்கிற ஹோப். இப்ப வந்து ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷ்ல, கேட் ஆன் த வால் பொசிஷன் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்ல நீ பாஸ் ஆயிடுவியா, ஐ ஹோப் ஐ பாஸ் அப்படின்னா, பாஸ் ஆனாலும் ஆவேன், ஃபெயில் ஆனாலும் ஆவேன். அதுதான் கேட் ஆன் த வால். அந்த பூனை இப்படியும் குதிக்கும், இப்படியும் குதிக்கும். அதுதான் வேர்ல்ட்லி ஹோப். இவங்க பொழைச்சிடுவாங்களான்ற டாக்டர் கிட்ட கேட்டா, ஐ ஹோப் ஹீ சர்வைவ்ஸ். அதாவது அவர் இறந்தும் போயிடலாம், அவர் பிழைக்கவும் செய்யலாம். நம்ம இங்க பேசுற எதிர்நோக்கு அந்த மாதிரி எதிர்நோக்கு கிடையாது. இறைவார்த்தை மேல வைக்கிற எதிர்நோக்கு, த hope that you place on the word of God. இப்ப நீங்க எல்லாருமே சாட்சி சொன்னீங்க இல்லையா? நீங்க சாட்சி சொல்லும் போது என்ன சொன்னீங்க? I can do all things through Christ who strengthens me. இந்த வார்த்தையை நான் நம்பினேன், அந்த நம்பும் போது எனக்கு அது நடந்தது. அப்ப வந்து உங்களோட எதிர்நோக்கு வந்து அந்த இறை வார்த்தை மேல வைக்கப்படுது. அப்ப அது 100% உங்க வாழ்க்கையில நடக்கும். ஓகே, பட் இது எல்லாத்தையும் வேலை அந்த லவ் தான் கிரேட்டஸ்ட்ன்றாங்க. லவ் தான் கிரேட்டஸ்ட். யாரு லவ்? உங்களுக்கு நீங்க பைபிள்ல ஒரு இடத்துல போட்டிருக்குது, காட் இஸ் லவ். காட் தான் அந்த லவ். ஓகே, இப்போ வந்து இந்த எதிர்நோக்கு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் ஹோப் வைக்கிறேன் அந்த ஸ்கிரிப்சர் மேல, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது ஒரு 0 பாயிண்ட்ல நான் மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கேல் என்கிட்ட இந்த ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்குது, இதுதான் அந்த பாயிண்ட் 0ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த 100%. 100%ன்றது லவ். யார் அந்த லவ்? ஜீசஸ். நான் இந்த எதிர்நோக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அந்த ஸ்கிரிப்சர், ஒரு வேர்ட் ஆஃப் காட் மேல நான் வந்து என்னோட ஹோப்பை வைக்கிறேன். அது ஸ்லோவா மூவ் ஆகும். இந்த மூவ் ஆக ஒரு யூஸ் ஆகுது, அதுதான் ஃபெய்த். அந்த ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆக தான் இந்த மார்க்கர் மூவ் ஆகி கடைசியில 100% ரீச் ஆகும்போது அது லவ்வா மாறும். லவ்வுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஹியூமிலிட்டி இருக்குது, பேஷன்ஸ் இருக்குது, உங்களோட பர்சிவியரன்ஸ், எவ்ரிதிங் அந்த ஒரு லவ்க்குள்ளதான் இருக்குது. ஓகேவா? இப்ப நான் வந்து அந்த ஃபெய்த்தை எப்படி நான் வந்து ஆப்ரேட் பண்ணணும், அந்த ஃபெய்த்னால என்னெல்லாம் எனக்கு கிடைக்குது, அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபெய்த் தான் இப்போ அந்த மூவிங் ஃபேக்டர், அந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டர். அந்த ஃபெய்த்னால தான் நான் வந்து அந்த லவ்வை ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து ஜான் 1:12 சொல்லப்பட்டிருக்குது, நான் வந்து கிறிஸ்துவ நம்பும் போது ஐ பிகம் சில்ட்ரன் ஆஃப் காட். நான் யார் ஆயிடுறேன்? சில்ட்ரன் ஆஃப் காட் ஆகுறேன். ஆல் ஐ ஹாவ் டு பிகம் அ சில்ட்ரன் ஆஃப் காட். நான் என்ன பண்ணணும்? அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்பிக்கை வைக்கணும்னா நான் அவரை பிலீவ் பண்ணணும். ஒரு சின்ன குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், less than 1 year 8 months குழந்தை, அது இப்பதான் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பக்கத்துல இருந்து அந்த அம்மா சொல்லுவாங்க, வாடா செல்லம் வா, நடந்து வானா அது நடக்க ட்ரை பண்ணும். அந்த இடத்துல அது ஏன் ட்ரை பண்ணோம்னா, அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, அவங்க அம்மா வார்த்தையை அது நம்பும். அது ஒரு பயங்கரமான ஒரு பெட்டோட கார்னர்ல நிக்குது, அது அடுத்த நிமிஷம் விழப்போகுது. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் கையில வந்துடுமானா அது கை கொடுத்து அவங்க அம்மாவை ரீச் பண்ண பார்க்கும். அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா அவங்க அம்மா சொல்ற வார்த்தையை அது நம்பும். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், இப்ப வந்து பிரையன் ஒரு கண்டிஷன் சொன்னார், எனக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஆனா இறை வார்த்தை சொல்லுது பை மை ஸ்ட்ரைப்ஸ் யூ ஆர் ஹீல்டுனா, பிரையன் வந்து அந்த ப்ராப்ளமே பார்க்க மாட்டாரு, அந்த இன்ஃபெக்ஷனை பார்க்க மாட்டாரு. அவரோட ஐஸ் ஃபோக்கஸ் எல்லாம் அந்த இறை வார்த்தை,
அந்த ப்ராமிஸ் மேல இருக்கும். அதுதான் அந்த நம்பிக்கை. ஸோ நான் அவரை பிலீவ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் அவரோட சைல்டு ஆகுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க நிறைய வசனங்கள் இருக்குது, நான் வெறும் என்னென்ன ஆகும் அந்த வசனத்துல நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். ஓகேவா? அதே மாதிரி ரோமன்ஸ் 10:9-10ல சொல்றாரு, நீங்க என்ன பிலீவ் பண்ணும்போது நீங்க யூ வில் பி சேவ்ட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நீங்க வந்து ஜஸ்டிஃபை ஆகுறீங்க. ஸோ ஃபெய்த் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப நீங்க பண்ணும்போது யூ ஆர் சேவ் ஃப்ரம் எவ்ரி சிச்சுவேஷன். எதுல இருந்தெல்லாம் சேவ் ஆவீங்க? நீங்க வந்து லைஃப்ல ஒரு சிக்னஸ்ல இருக்கலாம், ஒரு ஃபெயிலியர் சிச்சுவேஷன்ல இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், சின்னில் இருக்கலாம். இதெல்லாமே ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஓகேவா? இதுல இருந்தெல்லாம் நீங்க ரிடீம் ஆகலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஸ்டெப். நீங்க பிலீவ் பண்ணணும், நீங்க நம்பிக்கையை வைக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த எல்லா வீழ்ச்சியில இருந்தும் நீங்க வந்து சேவ் ஆவீங்க, நீங்க வந்து விடுதலை பெறுவீங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இந்த ஃபெய்த்ல வாக் பண்ணும்போது இன்னொரு வசனமும் சொல்லுது, நான் அன்புல செயல்படலைன்னா நான் ஒரு எம்டி காங். அந்த ஃபெய்த்தே வேலை செய்யாது. ஃபெய்த் விதவுட் லவ் இஸ் அ ஃபெயிலியர். ஸோ நீங்கள் லவ், ஃபெய்த்தோட லவ்வும் பேரலாக ஒர்க் ஆகணும். ஓகே. பட் ஆனால் அந்த லவ் க்ரோ ஆகிறதுக்கு அந்த ஃபெய்த் தான் காரணம். அந்த ஃபெய்த்னால தான் அந்த லவ்வே க்ரோ ஆகுது. ஐ வில் ஆல்வேஸ், ஹீப்ரூஸ் 12:2 சொல்லுது, நான் வந்து ப்ராப்ளமை பார்க்க மாட்டேன், நான் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வர் மேல தான் ஃபோக்கஸ் வைப்பேன். இப்போ நீங்க எல்லாருமே ஓகே, இப்போ வந்து எனக்கு இச்சாகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் எனக்கு சொரியுது, நம்பிச்சுக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அனிதா சிஸ்டர் சொல்றாங்க, எனக்கு இங்க வலி இருந்துகிட்டே இருக்குது. அந்த வலியை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது வலி வந்து பேசும். எப்படி பேசும்னா அந்த இடத்துல குத்தும். அவங்க சொன்னாங்க எனக்கு குத்துச்சு, எனக்கு இழுத்துச்சுன்னாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏ யூ பி குவயட், கெட் அவுட் அப்படின்னு தான் ஒரு நாயை துரத்துற மாதிரி அந்த வலியை துரத்தணும். சொல்லிட்டு சொல்லணும், by the stripes of Jesus I am healed. You have no authority over me. I have authority to destroy the works of the evil one. அதுதான் ஏசு கிறிஸ்துவோட வார்த்தை சொல்லுது. நான் அந்த வார்த்தை மேல தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இந்த வலி என்கிட்ட பேசுது பாருங்க, அந்த வலி கிட்ட நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. என்னோட ஐ ஃபோக்கஸ் ஃபுல்லா ஜீசஸ் மேல இருக்கணும். Who is Jesus? He is the word. அந்த ஸ்கிரிப்சரே அவருதான். ஓகே. வேர்ட் பிகேம் ஃபிளஷ் அண்ட் டுவெல்ட் அமங் அஸ். அந்த வார்த்தையே இயேசு கிறிஸ்து தான். அந்த இறை வார்த்தை மேல தான் என்னோட ஐ ஃபோக்கஸ் இருக்கணும். நான் என் வாய் என்ன பண்ணணும்? ஃபெய்த் வளரணும்னா ஐ ஷுட் கன்ஃபெஸ் வித் மை மவுத். உங்களுக்கு டிக்ளரேஷன்ஸ் கொடுத்தாங்கல்ல அனிதா சிஸ்டர், நீங்க டிக்ளேர் பண்ணணும், நான் வார்த்தை அமைச்சிருக்கிறேன், நீங்க அதை டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் அவங்க சொன்னதை. ஓகேவா? ஸோ அந்த ஃபெய்த் எப்படி க்ரோ ஆகும்னா நீங்க வாயால அறிக்கையிட அறிக்கையிட அந்த ஃபெய்த் க்ரோ ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஃபெய்த் வந்து உங்களுக்குள்ள க்ரோ ஆகணும்னா நீங்க பிலீவ் பண்ணணும். ஓகேவா? நீங்க பிலீவ் பண்ண நீங்க வந்து சேவ் ஆவீங்க, நீங்க வந்து சில்ட்ரன் ஆஃப் காட் ஆவீங்க. ஒரு இடத்துல ஜீசஸ் சொல்றாரு, ஐ ஹாவ் ஒன் ஓவர் த வேர்ல்டுன்னு சொல்றாரு. ஓகேவா? இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணலாம். எப்படி நீங்க பண்ணலாம்னா நான் வந்து நீங்க வந்து யூ பிகமிங் மை சில்ட்ரன். ஓகே. அதனால அந்த ஒரு உரிமையில நீங்களும் பண்ண முடியும், உங்களாலையும் பண்ண முடியும். நீங்க அவரோட சில்ட்ரன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? அவரை பிலீவ் பண்ணணும். உங்க அப்பா வந்து வின் பண்ணாருன்னா நீங்களும் வின் பண்ணிடுவீங்க. யூ வில் வின் ஓவர் த வேர்ல்ட். இப்போ உங்களுக்கு எனி வீக்னஸ், உங்களுக்கு என்ன வீக்னஸ்ன்றது நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த வீக்னஸ்ல இருந்து நீங்க ஓவர் கம் பண்ணலாம். பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ், இன் மை வீக்னஸ் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். உங்க வீக்னஸை ஃபோக்கஸ் பண்ணாம அந்த வீக்னஸ் தலை தூக்கி நிற்கும் போதெல்லாம் நீங்க இந்த வேர்டை கன்ஃபெஸ் பண்ண அந்த வீக்னஸ் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. நீங்க அடுத்த நிமிஷம் இங்க வந்து நீங்க சாட்சிகளை வந்து நீங்க அறிக்கையிடுவீங்க நீங்க ஒவ்வொருத்தரும். ஓகே. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை தான். யூ ஹாவ் டு பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், that he has completed everything when he died on the cross. He has put an end to sin. He has defeated the devil. So நம்மளுக்கு வந்து ஜீசஸ் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் கொடுக்க தான் வந்திருக்கிறாரு. ஜாய், ஹாப்பினஸ், சக்சஸ், இதுதான் கொடுக்க வந்திருக்கிறாரு. இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னா அந்த டெவில் ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப நான் அவன் கிட்ட பேசணும். ஓகே. விட்டு ஓடி போயிட்டு அவன் கிட்ட சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஜீசஸோட ப்ராமிஸ வாயால அறிக்கையிடணும். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ யூ ஹாவ் டு பிலீவ்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து சில டைம் வந்து அன்பிலீஃப் வரும். அன்பிலீஃப் வந்து எப்படின்னா, ஆடம் அண்ட் ஈவ் ஹேட் அ ப்ராப்ளம் இன் பிலீவிங் வாட் காட் த ஃபாதர் செட். காட் த ஃபாதர் இதுதான் நீங்க பண்ணணும்னு சொன்னதை அவங்க ஃபுல்லா பிலீவ் பண்ணல. அதனால தான் அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் சின் வாஸ் பார்ன். நீங்க ஆடமை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க இல்லையா, அவர் தான் ஃபர்ஸ்ட் சின் பண்ணாருன்னு டிஸ்கஸ் பண்ணீங்க இல்லையா. ஏன் அவர் சாப்பிட்டாரு? ஏன்னா கடவுள் அவர் அந்த பழத்தை சாப்பிட வேணாம் சொல்லியும், அந்த மரத்தின் கனியை உண்ணாதேன்னு சொல்லியும் அவர் வந்து அதை சாப்பிட்டார். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஒரு அன்பிலீஃப் இருந்தது. ஸோ அந்த அன்பிலீஃப்க்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம பிலீவ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ணணும். ஓகேவா? நம்ம மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா ரினியூடா இருக்கும். அப்ப அந்த இடத்துல சின்னுக்கு இடமே இருக்காது. ஓகே, சின்னு கூட இப்ப ஒரு நீங்க வந்து கண்டினியூஸா ஒரு சின் பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப சபீனா ஆண்டி கூட சொன்னாங்க, அனிதா ஆண்டி கூட சொன்னாங்க, நீங்க வந்து கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம நிறைய ஃபோன் பாக்குறீங்க, நிறைய டிவி பாக்குறீங்கன்னா கூட அதெல்லாம் கூட கடவுளோட காரியத்துல இருந்து விலகுன ஒரு விஷயம். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி விலங்குன ஒரு விஷயத்துல இருந்து என்னால என்னைய மீட்டு கொண்டு வர முடியல. நான் ரொம்ப கேமிங் பண்றேன். ஓகே, எனக்கு ரொம்ப கேம் அடிக்ஷனா இருக்குது. ஆனா அந்த இடத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பி I am a slave to Christ, free from sin என்ற ஒரு இறைவார்த்தை இருக்குது, ரோமன் 6:22. அதை நீங்க அறிக்கையிடும் போது எல்லா அடிக்ஷன்ல இருந்தும் நீங்க வெளியில வந்துடுவீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவரை நம்பணும். உங்களோட ஓன் எஃபர்ட் கிடையாது. உங்களோட ஓன் முயற்சியில நீங்க அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிட மாட்டீங்க. கடவுளால அவரை நம்பும் போது நீங்க அவர் மூலியமாக நீங்க அந்த விடுதலையை பெறுவீங்க. ஆக்சுவலா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா கடவுள் has predestined you all. உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அவரு உங்களை ஜஸ்டிஃபை பண்ணுவாரு. அந்த நேர்மையாளரா அவரு உங்களை ஒவ்வொருத்தரையும் ரைச்சஸா மாத்துவார். அவரு நாட் அவுட் ஆஃப் யோர் எஃபர்ட், பை த ஒன்லி கான்செப்ட் தட் யூ ஆல் ஆர் பிலீவிங் இன் ஹிம். அவரை நம்புற தான் நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க வந்திருக்கிறீங்க. அவரை நம்பிதான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை அறிக்கையிடுறீங்க. அதை அறிக்கையிடுறதுனால நீங்க ஒருவரும் நீங்க விடுதலை காண்றீங்க. இன்னும் பெரிய விடுதலைகளை நீங்க காண்றீங்க. எப்ப நீங்க இதை புரிஞ்சு, all I have to do is I should believe in Jesus Christ. And how do I work on faith? I work by confessing the word of God. When I keep confessing, faith comes by hearing and hearing the word of God. நான் ஃபைனலா முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கிறேன், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த்? நான் உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்க சொல்லி. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த்? ஒரு நம்பர் சொல்லி இருக்கிறேன், ஈஸி. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர்? 111. 111. எந்த 111? எந்த சாப்டர் அது? John. Hebrews 1:1. Hebrews 11:1. எல்லாரும் சொல்லுங்க, Hebrew 11:1. Hebrew 11:1 என்ன சொல்லுது? What is it telling? What is Hebrew 11:1 telling? Hebrew 11:1 என்ன சொல்லுது? பார்த்து கூட சொல்லுங்க, ஓபன் பண்ணி படிச்சாது சொல்லுங்க பைபிள. Hebrew 11:1 என்ன சொல்லுது? Now faith is assurance of things hoped for, the conviction of things not seen. Excellent. It is the substance of things hoped for and the assurance of things not seen. Okay, it is the evidence of things not seen. Okay, கண்ணுக்கு புலப்படாதவற்றை பற்றிய ஒரு ஐயமற்ற நிலை. ஓகேவா? அதுதான் உங்களோட ஃபெய்த்தோட பேசிக் டெஃபினிஷன். ஓகேவா? இதை வந்து நீங்க நல்லா படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட்லி ஹோப், உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹோப்போட டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. Romans 15:4 says, for everything that was written in the past and was written to teach us, so that through the endurance taught in the scripture and the encouragement they provide, we might have hope. உங்க hope எது மேல இருக்கணும்? ஸ்கிரிப்சர் மேல இருக்கணும். ஹோப்ன்றது ஃபியூச்சர். நான் வந்து by the stripes of Jesus I'm going to get healed னா அது வந்து hope. By the stripes of Jesus I am healed. Right now I am healed na, அதுதான் faith. Right now I believe, Brian, when the prayer was made using the scripture, by the stripes of Jesus I am healed, he was healed. Okay, நடந்து முடிச்சிடுச்சு அது. ஓகே, அது பிரசன்ட்ல நடக்கும். அதுதான் faith. ஹோப்ன்றது ஃபியூச்சர்ல எனக்கு நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறது hope. How do I travel to the 100%? Through faith.
praise God. ஓகேவா? praise the Lord அனிதா சிஸ்டர். ஆலன் மம்மியை கூப்பிடுறியாடமா? இந்த ஆறாங்க ஆண்டி. ஓகேடாமா.